அரணாருட புத்திரனே ஆனை மாவை ஜோடி விநாயகா பார்வதியால் ஈண்டெடுத்த பாலகா ஆனை மாமுகத்தோனே அரணாருட புத்திரனே அரணாருட புத்திரனே ஆனை மாவை ஜோடி விநாயகா தேவி பார்வதியால் ஈண்டெடுத்த பாலகா சுனை மாமை வருகா செந்தூரடிமே முருகா செந்தூரடியே முருகா ஆனவர்க்கு உபகாரியானவா ஆடுதமையில் மீதிலேறி ஓடிவா சரஸ்வதி அம்மா வந்து என்னிடம் குடிகொள்ளம்மா அம்மா வந்து குடிகொள்ளம்மா தாயி வந்து குடிகொள்ளம்மா தேவி வந்து குடிகொள்ளம்மா காலை மாலை முனை தொழுதேனம்மா கலக்கி துணையாக வந்து நில்லம்மா அம்மா சரஸ்வதி அம்மா வந்து என்னிடம் குடிகொள்ளம்மா அம்மா வந்து குடிகொள்ளம்மா தாயே வந்து குடிகொள்ளம்மா தேவி வந்து குடிகொள்ளம்மா காலை மாலை உனை பணி வேணம்மா பாடு கலைக்கு துணையாக வந்து நில்லம்மா ஊதோர முன்புகளை உணர்ந்தடியாய் பாடுதற்கு உகந்தடியோர் பாடுவதற்கு உடனே எனக்கு துணை நீயம்மா சந்தை தனில் வந்து குடி உள்ளமா சித்ததனில் வில்லி இசை சந்தமோடு சொல்லி தந்த சொந்தமோடு சொல்லி தந்த குமார் முதல்வர் பாதம் போற்றினே சிறியவன் நான் மனமுறையாக மாட்டினே இசை சந்தமோடு சொல்லி தந்த சந்தமோடு சொல்லி தந்த ராமச்சந்திர புலவர் பாதம் போத்தினே சிறியவன் நான் மனமுருக மாட்டினே ஆத்தினேன் என் புதுமை போற்றினேன் சமந்தனிலே போத்தினே சபைதனிலே இசை பாடவே சிறியவன் நான் பரமேஸ்வரி நானுமே கலைகளில் மிகுந்த கிழத்தாராவளை என்று சொல்லக்கூடிய நன்னகரிலே விளக்கு உதிக்கும் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்தருளி வராத பேர்களை யாவரையும் வரவழைத்து வந்தார் எல்லோருக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அண்ட சிராசரங்களை யாவையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அருள் தரும் இசக்கியம்மனுடைய ஆலயத்தில் பங்குனி மாத கொடை விழா மிக சீரோடும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இனிமையான திருவாயில் கன்னியாகுமரி மாவட்டம் கண்ணக்குறிச்சி கிழவர் நகரை சார்ந்த பரமேஸ்வரி வில்லிசை கலைக்குழுவினர்களாகிய நாங்கள் இந்த அம்பாளுடைய ஆலயத்தில் கிராமிய கலைகளிலே ஒன்றாக அறியப்பட்ட வில்லிசை என்னும் பெரும் கலையினை மிக சீரோடும் சிறப்போடு நிகழ்த்தவிருப்பதின் காரணத்தால் நாங்கள் நிகழ்த்தக்கூடிய இந்த வில்லிசை கலையிலே சொற்குற்றம், பொருள் குற்றங்கள், இலக்கண குற்றம், இலக்கிய குற்றம், எழுதாள குற்றங்கள் என்று சகலவிதமான பிழைகளும் நிகழலாம். ஆம், ஒருவன் ஒரு தொழிலை செய்யக்கூடிய நேரம் குற்றங்கள் ஏற்படுவது இயல்புதான். அப்பரிய கிராமிய கலைகளிலே ஒன்றாக கண்டறியப்பட்ட தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகளிலே தலை சிறந்ததுமாகிய மண்மணம் கமலும் இந்த வில்லிசை என்னும் பெரும் கலையினை சின்ன சிறியவர்களாகி நாங்கள் இசைக்கக்கூடிய நேரம் எங்களை அறியாமல் எப்பிழை ஏற்பட்டிருப்பினும் இதற்கு ஒரு முன் உதாரணமாக அன்னப்பறவைக்கு பாலில் சிறந்த தண்ணீரை கலந்து வைத்தோம் என்று சொன்னால் அது அந்த பாலை மட்டும் பருகிவிட்டு தண்ணீரை எவ்விடம் பிரித்தெடுக்கக்கூடிய தன்மை பெற்றதோ மட்டுமல்லாது உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய குழந்தை ஒரு தவறை செய்து விட்டால்
தாங்கள் எவ்வண்ணம் பொறுத்து காத்து மன்னித்தாள் கொள்வீர்களோ அவ்வண்ணமே சின்னஞ்செறியவர்களாகி நாங்கள் இசைக்கக்கூடிய இந்த வில்லிசை கலையிலே எப்பிழை ஏற்பட்டிருப்பினும் அன்று பெரியவர்களாகி நீங்கள் எல்லோரும் அதை பொறுத்துள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அண்ட சராசரங்கள் யாவையும் ஒரு குடைக்குள்ளே அடக்கி அரசாண்டு கொண்டிருக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அங்கையர் கண்ணி மங்கையர் திலகமின் நம்பிக்கை இசக்கியம்மன் தேவியுடைய பொற்பாத கமலங்களை தொட்டு கண்ணீரொட்டி கொண்டு சாஸ்தா ஐயனாருடைய வரலாற்றை இசைக்கின்றோம். அரிகரில் முதல்வனான ஆதிகுண்டையன் பேரில் அப்படி உரியதோ தமிழினாலே உகந்த நான் கதையாய் பாடு திரிபுரம் மேத்தோன்மைந்தன் செந்திலான் தனக்கு மூத்த சரிதான் கையகரி முகத்து வேள கணபதி காப்புதாமே மெய்யும் தவத்தினால் இன்றரக்கன் விரலால் துண்ட வரம் வாங்கி சிவனார் தலைவருட்டி திருமானருகே பயந்து செல்ல தகல் வடிவாய் பெண் வேஷம் கொண்டு சத்தியம் செய்து வரமளித்த சாஸ்தவையின் பிறந்த கதை படிக்க மத யானை முகவன் காப்புதாமே ஆதிபகவன் முதற்றை உலகு என்பதற்கிணங்க ஸ்ரீ அகண்ட வரிபுரண சச்சுவானந்த சிவபெருமான் சரிதான் தானாகவே தோன்றக்கூடிய தங்க கைலாச மாமலையில் பகவானும் பார்வதியும் இனிதாகவே அரசிருக்கின்றார்கள். அப்பா இன்னும் அந்த எழில்மே உங்க இலைகளை 33 கோடி தேவாதிகள் 48,000 ரிஷிமார்கள் சங்கத்தார்கள் சமயத்தார்கள் வானவர்கள் பின்னரர் எம்புருடர் உலகர் பைசாசர் என்று சொல்லக்கூடிய வானவர் லோக வாசிகள் எல்லோரும் படை சூழ்ந்து இருக்க ஊனி பொன்னை உருக்கி வார்த்து சொரிமுத்தாலை பலகை பாவி ஆணி பொன்னும் பலகையிலே அரணாரோ அம்மை உமைவளாகப்பட்ட பார்வதாதேவியும் கொலுவிருக்கின்றார்கள். சக்தியவரிடம் இருக்க சங்கரனார் வளமிருந்தார். புத்தியுள்ளோர் இடமிருக்க பொன்னரனார் வளமிருந்தார். மூத்த பிள்ளையாகப்பட்ட விநாயக பெருமான் தந்தைக்கும் தாய்க்கும் கற்பூர ஆரத்தி காண்பிக்க பிள்ளையாகப்பட்ட கோழி குடியரசன் கோல மயிலழகன் குமர குருபரன் அப்படி சுமாரி இவர்கள் யாவரும் பகவானின் திருவடியை பணிந்து நிற்கின்றார்கள். மேலும் தங்க கைலாச மாமலையிலே அசுரர்களும் தெய்வாதி தேவர்களும் வந்து வருகின்றார்கள். அப்படியே இந்த தெய்வங்களும் நரை திரை மூப்பப்பணி சாக்கரம் என்பது அணுகாமல் வாழ்ந்து வருகின்றார்கள். என்றும் சிரஞ்சீவியாக வாழுகின்றார்கள். ஆனால் இந்த அசுரர்களோ பிறக்கின்றார்கள், மாண்டு விடுகின்றார்கள். தருணத்திலே அசுரனானவன் சொல்லுகிறார், அசுரர்கள் யாவரும் ஒன்றாய் குழுமி என்னம்மா வினவுகின்றார்கள். தம்பி இந்த தெய்வாதி தேவர்கள் இன்றும் சிரஞ்சீவியாகவே வாழ்ந்து வருகின்றார்கள். உண்மைதானப்பா. அன்னவரை போல் நம்மளால் வாழ முடியாதா? ஏன் முடியாது?
இந்த அண்ட சராசரங்களை உண்டு பண்ணி அதிலே உயிர்களை படைத்து படைத்த மனுக்களுக்கு பட்டினி என்பது வராமல் படிகளத்து கொண்டிருக்கின்றாரே ஆண்டவன் ஆதிசிவன் ஈசனாரிடத்தில் சென்று முறைய மட்டும் என்று சொன்னார். அதற்குரிய உபாயத்தை பகவான் நமக்கு நல்குவார். அப்படி என்று அசுரர்கள் அனைவருமாக ஆதி பரம்பொருளாகிய பகவானுடைய முன்பில் வந்து நின்று எப்படி பயந்து நிற்கிறார் என்று பாருங்கள். எப்படி நரைதிரை தெய்வாதி எவளை போல் என்றும் சிரஞ்சீவியாகவே வாழ வேண்டும் என்று ஆதி பரம்பொருளாகிய பகவானுடைய முன்பில் வருகின்றார்கள். வாழும் கைலாசம் வருகின்றார்கள். பகவானை பணிந்து நின்று சொல்கின்றார்கள் அசுரர்கள். என்னம்மா வினவுகின்றார்கள்? பகவானே வாழ்க்கை அசுரர்களே தெய்வாதி எவளை என்றும் சிரஞ்சீவியாகவே வாழ்ந்து வருகின்றார்கள். அன்னவரை போல் எங்களால் வாழ முடியாத அப்பா தேவர்கள் என்றும் சிரஞ்சீவியாக வாழுகின்றார்கள் என்று சொன்னால் இரண்டு மிக முக்கியமான காரணங்கள். என்ன காரணம்? ஒன்று, அவர்கள் சதா நேரமும் சர்வகாலமும் சதா சிவனாகினுடைய நாமத்தை உச்சரிக்கக்கூடிய அடியவர்கள். மற்றொன்று, தேவர்கள் தேவாமிர்தம் சாப்பிட்டவர்கள். ஆதலால் அன்னவரை போன்று நீங்களும் வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவாமிர்தம் சாப்பிட வேண்டும். அப்பா பகவானே அந்த தெய்வ அமிர்தமானது எங்கே சுவாமி கிடைக்கும்? கடலில் சத்தைகளை சென்று பெற முடியாது. தேவாதி அவர்கள் துணை கொண்டு திருப்பார் கடலை சென்று கிடைத்தீர்கள் என்று சொன்னால் அங்கு பிறக்கும் தேவாமிர்தம் வாங்கி சாப்பிட்டீர்கள் என்றால் எங்கும் தீர்க்காய் சுட்டு வாழலாம். எங்களால் மட்டும் அந்த அமிர்தத்தை கடைய முடியுமா? ஒரு கல்வீடாகுமா? ஒத்தமரம் தோப்பாகுமா? ஒரு கையை தட்டினால் ஓசைதான் வருமா? தனித்து எப்படி இன்பம் பெற முடியாதோ அதுபோல் நீங்கள் ஒன்றாக சேராதிருந்தால் ஒருபோது இன்பம் பெற முடியாது. மட்டுமல்லப்பா இதற்கு முன்பாக அமிர்தம் கிடைந்து பழக்கப்பட்டவர்கள் தேவர்கள். ஆனால் நீங்கள் தேவர்களை அணுகித்தான் ஆக வேண்டும். அந்த வார்த்தையை கேட்டபோது தெய்வ அமிர்தமானது கடைவிடும் என்று சொல்லி இருதரத்தாரும் ஒத்தி பேசிக்கொண்டு எப்பொருள் பிறந்தாலும் சரியாக பங்கிட்டுக் கொள்ளலாம் என்று பேசிக்கொண்டு என்னம்மா செய்கின்றார்கள்? அந்த அமிர்தம் கிடைக்கிறார் என்று பாருங்கள். எப்படி? அப்படி இருக்கையில் கடற்கரையிலே வருகின்றார்கள். பார்க்கடலை ஒரு தாலியாகவே சமைத்தார்கள். அடே அப்பா மகேந்திரகிரி மலையை மத்தாகவே சமைத்தார்கள். ஆசிரி என்று சொல்லக்கூடிய ஆலகால விஷம் பொருந்திய அரவத்தை கயிறாய் பாவித்தார்கள். சூரியனை குடையாக்கினார்கள், சந்திரனை இடையாக்கினார்கள். தேவாதி இவர்கள் ஒரு புறமும் இந்த அசுரர்கள் மற்றொரு புறமாக நின்று அழகான முறையில் அமிர்தம் கிடைக்கின்றார்கள். அதிலே தேவ அமிர்தமானது பிறக்கின்றது. தன்வந்திரி பகவான் அமிர்த கலசத்தோடு தோன்றினார். கண்டார்கள் அசுரர்கள் அமிர்த கலசத்தை அபகரித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தார்கள். அமிர்தம் கிடைக்காத இந்த தெய்வாதிபர்கள் செய்வதறியாது தெய்த்து நின்று தெய்வாதி அவர்கள் என்னம்மா செய்கிறார்கள்? பெருமானாகிய மாய கடனை நினைத்து முறையிடுகின்றார்கள். பாடுபட்டது நாங்களாக இருக்கிறது மனநே மாற்றான்
எல்லாம் ஒருவன் அனுபவித்து சொல்லுகின்றானே இந்த முறைதானா தகுமா என்ற தேவர்கள் திருமாலை பார்த்த முறையுமிட மாயவராகப்பட்ட எம்பிரான் கண்ணபரமாத்மா எண்ணினார். சாகா மருந்தாகிய தேவ அமிர்தத்தை சாப்பிடாமலேயே இந்த அசுரருடைய அட்டுவலை தாக்கு பிடிக்க முடியவில்லை. அப்படி இருக்க இவர்கள் அமிர்தத்தை உட்கொண்டால் சாகாவரம் பெற்று விடுவார்கள், உலகெங்கிலும் அசுரகணங்களாக மாறிவிடுமே என்று எண்ணிய மாயவனார் என்னம்மா செய்கின்றார்? அந்த தெய்வாதி தேவர்களுக்காகவே என் பெருமானாயமாய கண்ணனானவர் எண்ணி பார்த்தார். இந்த அசுரர்கள் மயங்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு பொருளுக்கு தான். அது என்ன பொருள்? ஒன்று மது, மற்றொன்று மங்கை. மதுவென்றால் உண்ட பிறகு போதை வருவது எது என்றால் மது. சரி. மங்கை என்றால் கண்டவுடனே காதல் வருவது எது என்றால் மங்கை என்ற பெண். பெண்ணை கண்டால் பேயும் இறங்கும் என்று சொல்வார்கள். இந்த இடத்திலே நாம் வடிவான பெண்ணாக சென்றோம் என்று சொன்னால் அசுரர்கள் கரமதில் இருக்கக்கூடிய அமிர்த கலசத்தை மிக எளிய வழியிலே அபகரித்து விடலாம். அப்படி என்று எண்ணிய மாயவனார் அந்த தெய்வாதி தேவர்களுக்காக அப்படி எப்படி வழிபடுத்து வருகிறார் என்று பாருங்கள். எப்படி அம்மா? கண்ணன் ஒரு மோகினி போல் வாரா, கண்ணன் ஒரு மோகினி போல் வாரா, புதிய சூரரிடம் போரா, புதிய சூரரிடம் போரா, ஒரு மோகினி போல் வாரா, ஒரு மோகினி போல் வாரா, புதிய சூரரிடம் போரா, புதிய சூரரிடம் போரா. அண்ணனடை அண்ணனடை சாயலது காட்டினா காட்டினா அசுரனை மறந்திருடா, அசுரனை மறந்திருடா. பெருமானாகிய நாராயணமூர்த்தி ஆனவர் சரிதான் ஒரு அழகான ஒரு பருவ மங்கையாகவே சமைகின்றார். 8 அம்சம் 16 கலை 32 லட்சணங்கள் ஒரு சேரப்பட்ட பெண்ணாக வடிவம் தாங்கி திருப்பார் கடற்கரையோரத்திலே மாயவனார் நடந்து வரக்கூடிய வடிவழகை கண்ணிலே கண்டார்கள் இருந்திருந்தாரும். ஒருவருக்கொருவர் என்னம்மா பேசிக் கொள்கின்றார்கள்? தம்பி அது பாட ஒரு பெண்ணாக நடந்து வர்றவர் வந்து கொண்டிருக்கிறார். நடையை பாரடா அண்ணன் நடை, அவள் இடையை பாரடா சின்ன இடை, மதிமுகத்தை பாரடா, 1000 செங்கமலங்களை அடுக்கி வைத்தார் போல் பொற்பிரகாசம் என்று மாயவனாரை வர்ணித்து வசைபாடி கொண்டிருந்தார்கள் துருபுத்தி பெற்ற அசுரர்கள். ஆனால் இந்த தெய்வாதி இவர்களோ காக்கும் அரமடைத்த மாயவன் வருகின்றார் என்று சொல்லி அச்சுதன் பச்சைமான் வருகின்றார் என்று இருவரும் குப்பி வணங்கி நின்றார்கள். தெய்வாதி இவர்கள் மாயவராகிய மாய மோகினியும் அசுர கூட்டத்தருகிலே வருகின்றார். அப்பா அசுரர்களே, அம்மா அப்பா தெய்வாதி இவர்களே, பெண்மணி உங்களுக்குள் என்னப்பா பிரச்சனை? தேவாதி இவர்களாகிய இவர்களும் அசுரர்களாகிய நாங்களுமாக சென்று திருப்பார் கடலிலே சென்று திவ்ய பொருளாகிய தேவாமிர்தம் கிடைத்தோம். இதிலே அமிர்தம் வந்து பிறந்தது. பிறந்த அமிர்தம் அசுரர்களாகிய எங்கள் கரமதிலே அகப்பட்டு விட்டது. இந்த அமிர்தத்தை பங்கிடுவதுதான் எங்களுக்குள் தகராறு. அப்பா சொல்லுங்களே, தாங்கள் ஒருபோதும் கவலையானது கொள்ள வேண்டாம். ஏன்? அந்த அமிர்தத்தினுடைய கரத்தில் தாருங்கள். சரி, நான் உங்களுக்கு வரிசையாகவே பங்கிட்டு தருகிறேன். தம்பி, இந்த பெண்ணானவள் அமிர்தத்தை கேட்கின்றாளே, பெண்ணை நம்பி அமிர்த கலசத்தை கரம் கொடுக்கலாமாடா? ஒருபோதும் கொடுக்க வேண்டாம். ஏண்டா? அண்ணே, முன்னோர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் தெரியுமா? என்ன சொல்லி இருக்காங்க? சீறி வரும் பாம்பை நம்பினாலும் சிரிக்கிற பெண்ணை ஒருபோதும் நம்பக்கூடாது என்றே சொல்லி இருக்கின்றார்கள். மட்டுமல்ல, ஆலகால விஷத்தை நம்பலாம், ஆட்டையும் பெரும் காற்றையை நம்பலாம், போல மாமதை யானை கொல்லும் வேங்கை புலியை நம்பலாம், காலனார் விடும் தூதர் கள்வர் வேடர் மறவரை நம்பலாம். ஆனால் சேலை கட்டிய மாந்தரை நம்பியவர் தெருவில் நின்று தியங்கி திவைப்பரே. பெண்களை நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. பெண்ணை பார்க்கும் போது நல்ல குலப்பெண்ணாகவே காணப்படுகின்றார். அது மட்டும் கிடையாது, வெம்புவாள் விழுவாள் பொய்யே, மேல் விழும் தழுவாள் பொய்யே, தம்பலம் தின்கிறேன் என்பாள் பொய்யே, கூடவே சாகுறேன் என்பாள் பொய்யே, அம்பிலும் கொடிய கண்ணுடையாள் 1000 சிந்தை படைத்தவளை நம்பியவர் யாவரும் நாயக்கடையாவார்கள். பொதுவாகவே பெண்களை நம்பக்கூடாது. இதிகாசமும் புராணங்களும் பெண்களை நம்பி பட்டழிந்தவர்கள் ஏராளம். அதனால் பெண்களை நம்பக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பெண்ணை பார்க்கும் போது குலப்பெண்ணாகவே காணப்படுகின்றார். அவருடைய முகத்தை பார்க்க எவ்வளவு லட்சணமா இருக்கு. ஆகையினால் இந்த மாயவனாரை பெண்ணென்றே நம்பினார்கள். பெண்ணின் கரத்தில் அமிர்தத்தை கொடுத்தார்கள்.
சபாஸ். வாங்கிய பெண்ணானவள் சொல்லுகின்றாள், எப்படி? அப்பா சிறைகளே, அம்மா, நான் உங்களுக்கு அமிர்தமானது பங்கு வைத்து தர வேண்டும் என்று சொன்னால் வேண்டுமானால் ஒரு நிபந்தனையானது உள்ளது. என்னம்மா நிபந்தனை? ஒரு கையை கட்டி சரி, ஒரு கையை நீட்டி ஆகட்டும். 2 கண்களையும் மூட வேண்டும். 2 கண்களை மூடி அமைதி காத்திருந்தால் உங்களுக்கு அமிர்தம் நான் பங்கு வச்சு தருவேன். அம்மா, என்ன? நாங்கள் கண்களை மூடி அமைதி காத்திருக்கக்கூடிய வேளைகளில் நீ அமிர்தத்தை கொண்டு சென்று விட்டால் ஒருபோதும் கொண்டு செல்ல மாட்டேன். எப்படி நம்புவது? ஆனால் ஒன்று, கடைசியில் கண் விழித்தோர் என்னை திருமணம் முடித்துக் கொள்ளலாம். திருமணம் என்ற வார்த்தையை கேட்ட மறுகணம் எண்ணுகின்றார்கள் அசுரர்கள். அண்ணா, என்னடா அமிர்தம் என்னடா? பொல்லாத அமிர்தம். இம்முறை இல்லாதவனால் இன்னொரு முறை இவ்வளவு அழகு ஒழித்த பெண்ணை விட்டு விட்டு எங்கு சென்று தேடப் போகின்றோம்? எனக்கு என்னவோ அந்த பெண் சொல்றது சரின்னு படுதுடா. எனக்கும் அப்படிதான் தோன்றுகிறது. இந்த மாயவனாருடைய வாக்கை வேத வாக்காக நம்பினார்கள். அவர் விதித்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு இருதரத்தாரும் வரிசையாக மறந்தார்கள். மாய கண்ணனானவன் அப்படி இதுதான் தக்க தருணம் என்று சொல்லி தருணம் என எண்ணி தெய்வ அமிர்தத்தை கையெடுத்தார். அப்படி தெய்வாதி இவர்களுக்கு தெய்வ அமிர்தத்தை பங்கு வைத்து கொடுத்து விட்டார். தேவர் வரிசையில் முடிந்தது. தேவ அமிர்தம் திறந்தது. மாய கண்ணனோ மாயமாகவே மறைந்தார். கண்ணை மூடி அமர்ந்திருந்த அசுரக்கூடத்தில் ஒருவர் கண்ணை திறந்து பார்க்க கண்ணை காணவில்லை. தேவர்கள் அமிர்தத்தை சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை கண்ணிலே கண்டார்கள். ஆங்கார கோபமானது கொண்டார்கள் இந்த அசுரர்கள். ஆத்திரத்தில் உச்சத்திற்கு சென்ற அசுரர்கள் என்னம்மா செய்கின்றார்கள்? அந்த பரிதாபம் அடிவிதனம் இருக்க மாட்டாமல் தேவர்கள் திருமாலினத்தை இனிமேல் இந்த அசுரவட்டத்தை ஒருபோதும் விட்டு வைக்க கூடாது என்று வலது கையில் சுழந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்காமல் சுழந்து கொண்டிருக்கக்கூடிய சுதரிசனம் என்று சொல்லக்கூடிய சக்கராயுதத்தை எடுத்து பாதாள உலகத்தில் 4 பேரை எழுதுகிறார். சக்கராயுதம் அசுரகுலத்தை வேறொரு வீழ்த்தியது. இந்த அரிய காட்சியை கண்ணிலே கண்டால் சுதன் ராட்சசி